விஷயம் கேள்விப்பட்டு பதறி எடுத்து கொண்டு சென்றேன். உற்ற நண்பன் ராமநாதனை பெஞ்சில் கிடத்தி இருந்தார்கள். பார்ப்பதற்கு அசந்து தூங்குவது போல இருந்தது. இன்னும் யாரும் வந்திருக்கவில்லை. ஏதாவது உதவினா கேளுங்க என்று ஃபார்மாலிட்டிக்கு சொல்லிவிட்டு அக்கம்பக்கத்து பிளாட்காரர்கள் கதவை அடைத்து கொண்டார்கள். இலவு வீட்டு சூழல் இன்னும் முழுமையாக உருவாகவில்லை. அம்மாவும் மகனும் என்னதான் செய்வார்கள் பாவம். எனக்கு என் கவலை. எப்படி கேட்பது என புரியவில்லை. கஷ்டப்பட்டு சேமித்தது பணத்தை இழந்து விடுவோமோ என்ற கவலை வருக அழுகை வந்தது. ஒரு வழியாக தைரியத்தை வரவழைத்து கொண்டு கடைசியாக அப்பா ஏதும் சொன்னாரா தம்பி என்று கேட்டே விட்டேன். திடீரென்று ஐயோ வலிக்குது என்று நெஞ்ச பிடிச்சிக்கிட்டாரு. அம்மா ஓடி வந்து அருகில் உட்கார்ந்த அடுத்த நிமிஷமே அவங்க மடியில் உசுர விட்டுட்டாரு. எதிர் ஃப்ளாட் டாக்டர் வந்து தான் கன்ஃபார்ம் பண்ணினார் அங்கிள் என்றான் நண்பனின் மகன் அழுகையுடனே. ராமநாதனின் தலைமாட்டில் காமாட்சி விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது. டெலிஃபோன் நோட்டில் நம்பர் தேடி மற்ற உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அறிவித்து கொண்டு இருந்த நண்பரின் மனைவி என்னை கண்டதும் அருகே வந்தார். அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு சொன்னால், ப்ரோ நோட், பத்திரம், மணி டிரான்ஸ்ஃபர், செக் என எந்த ஆதாரமும் இல்லாமல் உங்ககிட்ட கேஸா 1 லட்சம் கடன் அவர் வாங்கினது எனக்கு தெரியும். ஆஃபீஸில் செட்டில்மெண்ட் ஆனதும் முதல் காரியமாக உங்கள் கடனை செட்டில் பண்ணிடுவேன் சார் என்று சொல்லி அழுதார். பணமா பெருசு என்று வாய் பொய் சொல்ல என்னை மன்னிச்சிடுங்க ராமநாதா எனக்குள் சொல்லிக்கொண்டு உறுத்தலின்றி அடுத்தடுத்து ஆக வேண்டிய காரியங்களை கவனிக்கத் தொடங்கினேன்.